வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்தறிவியலும். இன்று நவம்பர் 25 கார்த்திகை 9. தெற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 9 மணி நேரங்களில் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அடுத்தடுத்த நாட்களில் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடையும் வாய்ப்புகள். புயலாக வலுவடையக்கூடிய சூழல் தற்போது குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வுகள் மாறக்கூடும். மன்னார் வளைகுடா வழி டெல்டா நோக்கி இதனுடைய நகர்வுகள் அமைய அதிகபட்ச வாய்ப்புகள் ஏற்படலாம். அவ்வாறான நிலையில் நகர்வுகளில் எத்தகைய மாற்றங்கள் இருக்கப் போகிறது, மழைப்பொழிவு தீவிரம் எத்தகைய வகையில் தமிழக மாவட்டங்களில் ஏற்பட போகிறது என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் ஸ்ரீ அண்ணாதுரை. இன்று அதிகாலை வானிலை அமைவின்படி தென்னிலங்கை ஒட்டி தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. அடுத்த 9 மணி நேரங்களில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை அல்லது நாளை மாலை 26ஆம் தேதி மாலை அல்லது 27ஆம் தேதி காலை இந்த நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பும், தென்னிலங்கையின் ஊடே நகரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. 27, 28 தேதிகளில் இந்த நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை ஒட்டி அல்லது மன்னார் வளைகுடா ஒட்டி, வட இலங்கை மன்னார் வளைகுடா ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 29ஆம் தேதி வாக்கில் இது யாழ்ப்பாணம் மற்றும் பாக்சலசந்தி மன்னார் வளைகுடா என இந்த பகுதிகள் சார்ந்து அமைந்து தீவிரமான மழைப்பொழிவை தமிழகத்தில் ஏற்படுத்தலாம் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் பாக்சலசந்தி மன்னார் வளைகுடா என அமைந்து 29ஆம் தேதி நள்ளிரவு அல்லது இரவு நள்ளிரவு வாக்கில் இந்த நிகழ்வானது அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அதிராம்பட்டினம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கோடியக்கரை இந்த இரு முனைகளுக்கு இடையே மையம் அமைய ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை நகர அதிகபட்ச வாய்ப்புகள் தென்படுகிறது. இவ்வாறான நிலையில் மழைப்பொழிவு கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களுக்கு, மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என படிப்படியாக வலுவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. தென் கடைகோடி மாவட்டங்கள் முதற்கட்டத்திலேயே தீவிரமான மழைப்பொழிவை பெறக்கூடும். மன்னார் வளைகுடா வழி நகரக்கூடிய நிலையிலேயே தென் கடைகோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நாம் குறிப்பிடக்கூடிய இத்தகைய நகர்வில் தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் வடகடலோர மாவட்டங்களையும் தவிர்த்து மேலும் கூடுதலாக தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் என விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதால் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் வரை, காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள் வரை காற்றுடன் மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்று என்பது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் ஒரு 50 முதல் 60 கிலோமீட்டர் பர் மணி என்ற அளவில் காற்று குவிதலுடன் கனமழை பொழிவும் மிக கனமழை பொழிவு வாய்ப்புகளும் இந்த கடலோர பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நகர்வுகள் தற்போதைய நிலையில் நாம் இந்த அமைவில் பார்க்கின்றோம். இது அடுத்தடுத்த தினங்களில் சிறிய மாறுதல்கள் மட்டுமே ஏற்படக்கூடும். அதாவது சற்றே விலகலாம் அல்லது மேலும் மன்னார் வளைகுடாவில் நகர்ந்தமைந்து இங்கேயே நிலைபெற்று அது நீண்ட மழைப்பொழிவை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதுதான் நாம் தற்போதைய நிலையில் இந்த நிகழ்வு பற்றியாக நாம் அனுமானிக்கக்கூடியது. மேலும் இந்த நிகழ்வு 30ஆம் தேதி டெல்டா கரை நகர்ந்து வடகடலோரம் வரை வலுவுடன் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைய வானிலை அமைப்பின்படி நம்மால் கணிக்க முடிகிறது. அதாவது சென்னை திருவள்ளூர் வரை இந்த நிகழ்வானது
வடக்கே நகர நகர சற்றே வலு குறைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை திருவள்ளூர் வரை நீடித்து வடகடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு ஏற்கனவே அறிவித்தபடி தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. இதுதான் இந்த நிகழ்வினுடைய தீவிரத்தன்மையாக தற்போதைய நிலையில் கணிக்க முடிகிறது. நிகழ்வு பற்றியான மற்றொரு விளக்கம் இன்று மாலை அல்லது இரவு ஒரு விளக்கம் வெளியிடலாம். அப்போது இந்த மழைப்பொழிவினுடைய தீவிரம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்து மற்றும் ஒரு விளக்கத்தில் பார்க்கலாம். தற்போதைய நிலையில் நிகழ்வினுடைய அமைவு இவ்வாறு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.